ஏப்ரல் காலை 6 மணிக்கு வந்த நல்ல செய்தி. சென்னையில தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்தாச்சு. ஒரு சவரன் இப்ப 1160 ரூபாய்க்கு விற்கப்படுது. இது வரலாற்றில முதன்முறையாக 70,000 தாண்டுது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்தாச்சு. இப்ப 1 கிராம் 110 ரூபாய். தமிழ்நாட்டுல மழை சின்ன சின்ன இடங்கள்ல கொஞ்ச நாளுக்கு தொடரும்னு வானிலை மையம் சொல்றது. அதே நேரத்துல வெப்பமும் ஈரப்பதமும் கூடலாம்னு எச்சரிக்கை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணமா வந்திருக்காரு. பாஜக அலுவலகத்துல மாநில தலைவரை தேர்வு செய்ய கூட்டம் நடந்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதுன்னு அமித்ஷா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் விளையாட்டுப் பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரிக்கலாம்னு அபாயம். மேற்கு திசையில் காற்றின் வேக மாற்றத்தினால் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தகவல். தட்கல் ரயில் முன்பதிவு நேரம் மாற்றப்பட்டதில்லை, அது போலி செய்தி என்பதையும் IRCTC விளக்கம் தந்துள்ளது. பன்னீர்செல்வம் கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பதுதான் எடப்பாடி தரப்பின் மனநிலை. அமைச்சரின் உறவினர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் தொடர்புடையவர்களாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஸ்ஸில் பயணிக்கும் மக்கள் சந்தோஷமா இருக்க ஊழியர்கள் கடுமையா உழைக்கிறாங்க. அஜித் நடிச்ச குட்பேட் அக்லி படம் முதல் நாளிலேயே வசூலுக்கு பட்டை கிளப்பி இருக்கு. மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் 3 மாதத்துக்குள்ள தீர்மானம் எடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தானில் இருந்து வந்த பயங்கரவாதிகள் காஷ்மீர்ல பதுங்கி இருக்கிறதுன்னு தகவல். தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகிறது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யுபை சேவையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமா நாடு முழுக்க சிக்கல். கடந்த 30 நாட்களில் 3வது முறை யுபை சேவை பாதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அமித்ஷாவின் வார்த்தைகளால் உறுதி செய்யப்பட்டது.